ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல இருக்க இண்டெக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஈச் டேல ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5. ஸோ 0th டேல ஸ்டாக்கோட ப்ரைஸ் 7, ஃபர்ஸ்ட் டேல 1, செகண்ட் டேல 5, இந்த மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஏதாவது ஒரு நாள்ல நீங்க வாங்கிடுங்க ஸ்டாக்கை. லெட்ஸே இன்னைக்கு இந்த செகண்ட் டே அப்ப நான் வாங்குறேன். அப்புறமேட்டு இந்த வர கன்சிக்யூட்டிவ் டேஸ்ல எங்கேயாவது வித்தோம்னா நமக்கு ப்ராஃபிட் வருமா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க வாங்கி இங்க விற்கிறேன்னா, விற்கிற அன்னைக்கு 6 ப்ரைஸ், வாங்குற அன்னைக்கு 5 போட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து 1. ஓகேவா? வி பாட் ஆன் செகண்ட் டே, வி சோல்ட் இட் ஆன் ஃபோர்த் டே, காஸ்ட் ஆஃப் செல்லிங் இஸ் 6 அண்ட் காஸ்ட் ஆஃப் பையிங் இஸ் 5. ஸோ ப்ராஃபிட் இஸ் 1. இப்போ நம்மளால ப்ராஃபிட் மேக் பண்ண முடிஞ்சா நம்ம வந்து அந்த ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் பண்ணணும். மேக் பண்ண முடியாட்டி 0ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா இங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெறும் ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப நீங்க சொல்லலாம், ப்ரோ அப்ப நான் வந்து அரேவை சார்ட் பண்ணிட்டு அப்படியே நான் லோவஸ்ட் எலமெண்ட்டையும் ஹையஸ்ட் எலமெண்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணனா அதானே ப்ரோ ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை சார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 1 3 4 6 5 6 7 இப்படி வருமா? 1 3 4 5 6 7, 7ல இருந்து 1 போச்சுன்னா 6. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் 6 தான் இதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னா, நான் வந்து இன்னைக்கு செகண்ட் டே அன்னைக்கு வாங்குறேன், நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு விற்க முடியாது. கரெக்டா? நான் வந்து ஒரு நாள்ல வாங்கினேன்னா வாங்கினில இருந்து அடுத்து தான் நான் விற்க முடியும், அடுத்த நாள் தான் விற்க முடியும். நான் முன்னாடி நாள்ல போய் விற்க முடியாது இன்னைக்கு வாங்கிட்டு. ஸோ அதனாலதான் சார்ட்டிங் வந்து இங்க ஒர்க் ஆகாது. ஸோ இதை எப்படின்னு ப்ரூட் ஃபோர்ஸ்ல முதல்ல பார்ப்போம். ப்ரூட் ஃபோர்ஸ்ல என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணலாம், டபுள் ஃபார் லூப்ல ஐட்ரேட் பண்ணலாம். ஓகேயா? ஐ வந்து 0ல இருந்து n வரைக்கும், ஜே வந்து ஐல இருந்து n வரைக்கும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். டிஃபரன்ஸ் வந்து என்னன்னா அரே ஆஃப் ஐ, அதாவது வாங்குற அன்னைக்கு வந்து ஐன்னு வச்சுக்கிறோம், விற்கிற அன்னைக்கு வந்து ஜேன்னு வச்சுக்கிறோம். அரே ஆஃப் ஐ மைனஸ் அரே ஆஃப் ஜே அப்படின்னு வச்சுக்கிறோம். நம்ம இங்க வந்து ப்ராஃபிட்னு ஒன்று வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் இனிஷியலா 0 வச்சுக்கலாம். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் கமா நம்மளோட டிஃபரன்ஸ். இப்போ நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கண்டிப்பா 0க்கு மேலதான் இருக்கும். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து அப்டேட் ஆயிடும். அதே இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணல நெகட்டிவா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அது ப்ராஃபிட் கிடையாது, நமக்கு லாஸ் தான். ஸோ நம்மளோட ஆன்சர் 0வா தான் இருக்கணும். அதனால தான் நான் வந்து மேக்ஸ் போடுறேன் இந்த இடத்துல. போட்டுட்டு இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வாங்குறதா வச்சுக்கிட்டு இது ஃபுல்லா செக் பண்ணும் விற்க முடியுமான்னு. அப்புறம் இதை வாங்குறதா வச்சுக்கிட்டு இது ஃபுல்லா செக் பண்ணும் விற்க முடியுமான்னு. அதே மாதிரி இதை வாங்குறதா வச்சுக்கிட்டு இதுல இருந்து எண்ட் வரைக்கும் செக் பண்ணும். இந்த மாதிரி செக் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை அப்டேட் பண்ணிட்டே வரும். ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்றது சும்மா ஒரு ட்ரைலாம் பார்த்துடலாம் டக்குன்னு. நான் 7 rupeesக்கு வாங்குறேன் ஆன் டே 0. 7 rupeesக்கு வாங்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டேல வந்து விற்கணும்னா 1, அப்படின்னா 1 - 7 -6. ஸோ இது ப்ராஃபிட் கிடையாது. அடுத்து செகண்ட் டேல விற்கிறேன். செகண்ட் டே ரேட் என்ன? 5. ஸோ 5 - 7, ஏன்னா வாங்கினது 7, விற்கிறது 5. 5 - 7 வந்து -2. வாய்ப்பு கிடையாது, ப்ராஃபிட் கிடையாது அது. அடுத்து தேர்ட் டேல வாங்குறேன். அப்ப அன்னைக்கு பிரைஸ் 3. 3 - 7 4 -4. ஸோ இதுவும் ப்ராஃபிட் கிடையாது. அடுத்து 6 rupeesக்கு வாங்குறேன் ஆன் டே 4. ஸோ 6 - 7 -1, அகைன் ப்ராஃபிட் கிடையாது. லாஸ்ட் டே 5th டே அப்போ வாங்குறேன். 5 - 7, 5ல இருந்து 7 போச்சுன்னா -2. சாரி, 4 - 7. இது 5th டே வாங்குறேன், 4 rupees. இது 4 - 7 வந்து -3. எதுவுமே வந்து ப்ராஃபிட் கிடையாது. ஸோ 0 தான் இருக்கும். இந்த மாதிரி அடுத்து என்ன ஆகும்னா இதுக்கு போகும். டே 1 rupeeக்கு வாங்குறேன் அப்படின்னு இருக்கும். டே 2 வந்து 5. ஸோ 5 - 1 நான் இங்க எழுதிக்கிறேன். இதுக்கும் 1 டே 1 அப்போ வாங்குறேன். ஸோ டே 2 அப்போ விற்கிறேன். ஏன்னா நான் வந்து டே 0 அப்போ விற்க முடியாது. ஆஸ் ஐ செட். ஸோ 5 - 1 = 4. ப்ராஃபிட் 4. ஸோ ப்ராஃபிட் அப்டேட் ஆகும் 4. ஸோ இந்த மாதிரி தான் ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும் டபுள் ஃபார் லூப்ல. இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாமே. ஸோ
இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா இது ஒரு ஓ ஆஃப் என், இது ஒரு தடவை ஒரு n டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இது வந்து n கிராஸ் n ஓ ஆஃப் n ஸ்கொயர் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஓ ஆஃப் ஒன் தான். இந்த வேரியபிள் வைக்கிறதுலாம் நம்ம நெக்லிஜிபிள் தான், அதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா டபுள் ஃபார் லுக்கு. இப்போ இதை ஒரு சிங்கிள் கோலே நம்மளால சால்வ் பண்ண முடியுமா, ஓ ஆஃப் என்லேயே சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும். எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆப்டிமல் அப்ரோச் எப்படின்னா, நம்ம வந்து ப்ராஃபிட்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். திருப்பி அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்புறமேட்டு வந்து மினிமம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல, இது வரைக்கும் முன்னாடி, அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இண்டெக்ஸ்ல நிக்கிறோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததுலே எது சின்னதுன்ற கவுண்ட் ஒரு ட்ராக் வச்சுக்கலாம். ஸோ மினி வந்து இனிஷியலா அரே ஆஃப் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அரே ஆஃப் 0ன்னு வச்சுட்டு ப்ராஃபிட்டை வந்து இனிஷியலா 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், சிங்கிள் ஐட்ரேஷன் ஒரே ஒரு தடவை தான் ஐட்ரேட் பண்றேன். ஐ வந்து 0லேருந்து n வரைக்கும் ஐட்ரேட் பண்ணேல என்ன பண்றேன்னா டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். சாரி, ஐ வந்து 1லேருந்து பண்றேன். ஏன்னா நான் இனிஷியலா 0 தானே வச்சிருக்கேன். மினி வந்து அரே ஆஃப் 0 தானே வச்சிருக்கேன். ஸோ 1லேருந்து ஐட்ரேட் பண்றேன். டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த மினி என்ன குறிக்குதுன்னா நான் மினிமமான இருக்க காஸ்ட் இருக்க டேல வாங்கியிருக்கேன்னு குறிக்குது. ஸோ மினி மைனஸ் அரே ஆஃப் ஐ, இன்னைக்கு விற்கிறேன்னு அர்த்தம். இந்த ஐ வந்து விற்கிறதுன்னு அர்த்தம். ஸோ டிஃபரன்ஸ் எடுத்துட்டேன். அடுத்து வந்து ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் கமா டிஃபரன்ஸ். ப்ராஃபிட் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இந்த இந்த கரண்ட் எலமெண்ட், நான் நிற்கிற எலமெண்ட் மினிமமான்னு பார்க்கறதுக்கு மினி இஸ் ஈக்குவல் டு மின் ஆஃப் மினி கமா அரே ஆஃப் ஐ. கரண்ட் எலமெண்ட் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல மினிமமோட கம்மியா இருந்துச்சுன்னா அது மினியா அப்டேட் ஆயிடும். ஸோ அது சொல்றேன். சொல்லிட்டு என்ன பண்றேன்னா ரிட்டர்ன் ப்ராஃபிட் போட்டுறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ரை ரன் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிளியரா புரிஞ்சிடும். ஸோ ட்ரை ரன் பார்க்கலாம் இப்போ. ஸோ இதுக்கு ட்ரை ரன் பார்த்துடலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இனிஷியலா என்னோட மினி வந்து 7, கரெக்டா? என்னோட மினி வந்து 7, ப்ராஃபிட் வந்து 0. இப்போ நான் என்ன சொல்றேன்னா 1லேருந்து 1, அதாவது டே 1ல விற்கிறேன்னு அர்த்தம். டே 1ல விற்கிறேன். சரி, ஐ வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டே 1ல விற்கிறேன். விற்கல என்ன ஆகும்னா டிஃபரன்ஸ் வந்து 1 மைனஸ் 7 மைனஸ் 6. ஓகேயா? ஸோ ப்ராஃபிட் அப்டேட் ஆகாது. மினிமம் பார்த்தாலும் அப்டேட் ஆகாது. ஏன்னா மினிமம் அப்டேட் ஆகிடும். ஏன்னா மினிமம் வந்து கரண்ட் எலமெண்ட்டோட அதிகமாக இருக்கு. அப்போனா நான் வந்து ப்ரீவியஸாக அதிகமாக தான் பார்த்துருக்கேன், அதோட இது கம்மியாக இருக்கு. அப்போ இதை தான் அப்டேட் பண்ணணும். அதாவது நான் என்ன இன்னும் திருப்பி சொல்றேன், கிளியரா சொல்றேன். 7ன்றது நான் வாங்கினேன் மினிமமா முன்னாடி. இப்போ நான் இங்க ஃபர்ஸ்ட் டேல நிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்க டேஸ்ல 7 தான் எனக்கு இருக்கிறதுல மினிமம் காஸ்ட்ல என்னால் வாங்க முடியுது ஸ்டாக்கை. ஸோ அப்ப இன்னைக்கு என்னோட ஸ்டாக்கோட ரேட் 1 ரூபா. ஸோ 7 விட 1 ருபின்றது ரொம்ப கம்மி. அப்போ நான் இனிமேல் ஃபியூச்சர்ல விற்க போகும்போது கம்மியா தான் வாங்கியிருக்கணும். இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே கம்மியா தான் வாங்கியிருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா 1 தான் கம்மி. ஸோ 1ல நான் வாங்குறேன்றது அர்த்தம். அதுதான் இந்த மினி வேரியபிள் ட்ராக் பண்ணுது. இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகாது, ஏன்னா 0 தான் மேக்ஸிமம். அதுக்கு அடுத்து இப்போ என்ன ஆகும்னா ஐ வந்து 2க்கு போகும், செகண்ட் டேக்கு போகும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், மினியில தான் வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததுலே 1 தான், ருபீஸ் 1 தான் மினிமம் காஸ்ட் டு பை அ ஸ்டாக். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டே 2ல இருக்கும், ஐ வந்து 2ல இருக்கிறதுனால 5 மைனஸ் 1, 1ன்றது மினி. ஸோ 5 மைனஸ் 1 4. ஸோ என் ப்ராஃபிட் 4 அப்டேட் ஆகிடும். ஏன்னா 0 4 பார்த்தா 4 தான் பெருசு. ஸோ ப்ராஃபிட் 4. அப்புறம் 5 1 மினி அப்டேட் பண்றதுக்கு, ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே மினிமம் 1. இப்போ என்கிட்ட கரண்ட் டேட்டோட ரேட் வந்து 5. ஸோ நான் செக் பண்றேன் 5 வந்து 1ஓட சின்னதா இல்லை. ஸோ அப்போ மினி அப்டேட் பண்ண தேவையில்ல. அடுத்து ஐ அகெயின் ஐட்ரேட் ஆகி டே 3க்கு போகுது. டே 3 போகல நம்ம டிஃபரன்ஸ் என்னன்னா அகெயின் டே 3 அப்போ காஸ்ட் 3 ருபீஸ். 3 மைனஸ் மினி வந்து 1 தான், மினிமமா எவ்வளோ வாங்க முடியும். 3லேருந்து 1 2. ஸோ ப்ராஃபிட் ஆல்ரெடி 4. ஸோ நோ அப்டேட். அடுத்த டேக்கு போயிடும். இங்கேயுமே 1 3 எது கம்மியா இருக்கு, 1 தான் கம்மியா இருக்கு. ஸோ
நான் அன்னைக்கு வாங்கினாதான் இதுக்கப்புறம் பார்க்கையில எனக்கு ஏதாவது ப்ராஃபிட் வந்தா ப்ராஃபிட் அப்கிரேட் ஆகும். ஸோ அடுத்து டே 4க்கு போகுது. டே 4 6 rupees. நான் வாங்கினது ₹1. இது வரைக்கும் 6க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 தான் இருக்கிறதுலே லீஸ்ட். அப்போ நான் ₹1 வாங்கியிருந்தேன்னா தான் ₹6 விற்கையில எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும் இல்லையா? ஸோ 6 - 1 5. ப்ராஃபிட் இங்கே அப்கிரேட் ஆகும். ஆமாம், 4லேருந்து 5 மாறிடும். அப்புறமேட்டு 6ஆ 1ஆன்னு பார்க்கல 1 தான் சின்னது. ஸோ மினி 1லேயே இருக்கட்டும். அதுதான் நம்ம இருக்கிறதுலே காசு கம்மியாக வாங்க முடியும் இத்தனை நாளில் இன்னியோட சேர்த்து. அடுத்து டிஃப்ரென்ஸ் வந்து 5th டேல இருக்கும். காஸ்ட் வந்து 4. என்னோட லீஸ்ட் தட் ஐ கேன் பை இஸ் 1 ஃபார் ₹1. 4லேருந்து 1 போச்சுன்னா 3. ஸோ அப்டேட் ஆகாது. ஐட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. n டைம்ஸ் ஐட்ரேட் ஆயிருக்கு. ஸோ O of n. இப்போ ப்ராஃபிட் பார்த்தா 5. ஆன்சர் வந்தீங்கன்னா 5 தான். இதுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n சிங்கிள் ஐட்ரேஷனு, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தடவை தான் ரன் ஆகுது, n டைம்ஸ் இது ரன் ஆகுது. ஸோ அது O of n. ப்ராஃபிட் ரிட்டர்ன் பண்ணிட்டோம், அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கோடு பார்க்கலாம். ஸோ நான் லீட் கோடில் இந்த ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். நமக்கு சொன்ன மாதிரியே அரே ஆஃப் ப்ரைஸஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி மேக்ஸிமம் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பண்ண முடியாட்டி 0 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் சொன்ன மாதிரியே ஆன் டே 2 ப்ரைஸ் 1க்கு வாங்கியிருக்காங்க. ஆன் டே 5ல விற்றுருக்காங்க. ஸோ விற்கையில் 6 - 1 5 ப்ராஃபிட் வந்து 5 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம எங்கே வாங்கினாலும் நமக்கு நெகட்டிவ்ல தான் வரும். அதாவது இப்போ 7ல் வாங்கினேன்னா நான் 6ல் விற்றனாலும் எனக்கு வந்து -1 தான் வரும். அதே மாதிரி இப்போ நான் 6 மினிமம் எடுத்துக்கிறேன். 4ல் விற்றாலும் எனக்கு -4னா -2 வரும். ஸோ அப்போ நான் 4 மினிமம் எடுத்துக்கிறேன். 4 மினிமம் எடுத்துட்டேன்னா திருப்பியும் 3ல் விற்றேன்னு வச்சுக்கோங்களேன், -1 வரும். ஸோ அப்புறம் 3 மினிமமாக எடுத்துக்கிறேன். ப்ராஃபிட் மட்டும் இது வரைக்கும் அப்டேட்டே ஆகல, 0ல தான் இருக்கு. அடுத்து 3ல இருக்கையில 1ல் விற்றேன்னு வச்சுக்கோங்களேன், -2 வரும். ப்ராஃபிட் இன்னும் அப்டேட் ஆகல, 1 மினிமமாக மாறிடும், ஐட்ரேட் டைம் முடிஞ்சிடும், நமக்கு 0ன்னு அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் கோட் பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த ஆப்டிமைஸ்டு அப்ரோச் பார்க்கலாம். ப்ரூட் ஃபோர்ஸில் வந்து நான் ப்ராஃபிட்டை மட்டும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன டிக்ளேர் பண்ணிடலாம், இல்லை அது ஒரு எரர் வந்துடும். ப்ரைஸஸோட சைஸு எடுத்துட்டு ஐ வந்து நான் வாங்குற டேட்டு, ஜே வந்து நான் விற்கிற டேட். ஓகேவா? டிஃபரன்ஸ் நான் விற்கிற டேட்ல இருந்து வாங்குற டேட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ prices of j minus prices of i பண்ணிட்டு ப்ராஃபிட்டை அப்டேட் பண்ணலாம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் டிஃபரன்ஸ். இப்போ ப்ராஃபிட் அப்டேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னா எல்லா டேஸ்லையும் வாங்கி அதுக்கு அடுத்த கன்செக்யூட்டிவ் டேஸ்ல வித்து பார்த்தோம்னா எங்க ப்ராஃபிட் வரும்னு தெரிஞ்சிடும். அப்புறமேட்டு ரிட்டர்ன் ப்ராஃபிட் கொடுத்தோம்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். ஓகே, ஆனா இது O of n ஸ்கொயர்ல இருக்கு. இப்போ நம்ம O of nல ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ப்ராஃபிட் வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் வந்து இது வரைக்கும், அதாவது இன்னைக்கு நான் விற்க போறேன்னா இது வரைக்கும் முன்னாடி இருக்கிறதுலே காசு கம்மியா நான் வாங்கியிருக்கணும் இல்லையா, அப்பதான் எனக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அப்படி பார்க்கையில நான் மினின்னு ஒரு ட்ராக் வச்சுக்கிறேன். அது வந்து ப்ரைஸஸ் ஆஃப் 0ன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 ++. ஓகே, டிஃபரன்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா இது இப்போ நான் ஐன்றது விற்க போற டேட். ஓகேவா? இங்க ஐன்றது விற்க போறது. ஸோ ப்ரைஸஸ் ஆஃப் ஐ மைனஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே சின்ன ப்ரைஸ், கம்மியாக ஸ்டாக் வாங்கக்கூடியது மினி தான். ஸோ டிஃபரன்ஸ் எடுத்துட்டேன். ப்ராஃபிட் வந்து அப்டேட் பண்ணுறேன்.
ப்ராஃபிட் அண்ட் டிஃபரன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். இது பெருசு அது ப்ராஃபிட் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து மினி அப்டேட் பண்ணலாம். மினி எப்படி பண்ணலாம்னா எனக்கு இன்னைக்கும் சேர்த்து இது வரைக்கும் இருக்க மினிமமையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் இருக்க மினிமம் வந்து மினி, இன்னைக்கு வந்து இருக்கிறது ப்ரைசஸ் ஆஃப் ஐ. ஸோ இதை நான் அப்டேட் பண்றதுனால நெக்ஸ்ட் டைம் நான் அடுத்த நாள் விற்கிற டேட் வரையில முன்னாடி வரைக்கும் இருக்கிறதுலே மினிமம் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான், அதனால தான் அது போடுறோம். இப்போ அடுத்து ரிட்டர்ன் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஆகும். ஓகே, சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.